இலங்கையில் ஆயுத போராட்டம் முடிவுக்கு வந்து இன்றுடன் 15 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. இந்த மோதலின் இறுதி வாரங்களில் நடைபெற்ற முள்ளிவாய்க்கால் படுகொலையில் கொல்லப்பட்ட லட்சக்கணக்கான தமிழ் உயிர்களின் நினைவு நாள் இன்று உலகெங்கிலும் தமிழர்களால் அனுசரிக்கப்படுகின்றது. இன்று நாம் காசாவை லண்டன் வீதிகளில் பார்ப்பது போல அன்று நடந்த முள்ளிவாய்க்கால் படுகொலையின் படங்கள் 2009 லண்டன் தெருக்களில் நிரம்பி வழிந்தன. போராட்டங்கள் தொடர்ந்து நடந்தன. இன்று வரை அனைத்து ஆதாரங்களும் இருந்தும் இலங்கை தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. 15 வருடங்கள் கழித்தும் நாம் அதிலிருந்து எந்த பாடமும் கற்றுக்கொள்ளவும் இல்லை. ஒரு இனப்படுகொலையை நினைவு கூறும் இந்த நாளில் 15 மேயில் பாலஸ்தீனத்தில் இன்னொரு இனப்படுகொலையை நாம் கண்கூடாக சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். முள்ளிவாய்க்கால் முகாம்களில் நடப்பது போலவே காசாவிலும் குழந்தைகள் பட்டினியால் வாடுகின்றார்கள். அனாதைகளாக ஆக்கப்பட்டு குடும்பங்கள் இடம்பெயர்ந்து ஆயிரக்கணக்கானோர் இரக்கமின்றி கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். 2009 தமிழர்கள் போராட்டம் நடத்திய போது UK அரசாங்கம் இனப்படுகொலையை தடுத்து நிறுத்தியது. அதுபோலவே காசா படுகொலையும் அரசாங்கம் நிறுத்தி இருக்கலாமானால் அதற்கு பதிலாக அவர்கள் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த 15ஆம் ஆண்டு நினைவு நாளில் உண்மை, பொறுப்புணர்ச்சி மற்றும் நல்லிணத்திற்கான எனது அரசியல் பயணத்தை தொடர இந்நேரத்தில் நான் உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன். இந்த இனப்படுகொலைகளில் அவர்கள் ஆற்றியும் வன்முறைகளுக்கு UK அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என்ற எங்கள் சமூகங்களின் குரல்களை உரக்க ஒலிக்க பாடுபடுவேன்.